இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிளட் குரூப்பிங் ப்ரொசீஜர். பிளட் குரூப்பிங்கை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், நம்ம லேப்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளட் குரூப்பிங்னா என்ன? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிளட் இருக்கு. ஏ சொல்றாங்க, பி சொல்றாங்க, ஏபி சொல்றாங்க, ஓ சொல்றாங்க, பாசிட்டிவ் சொல்றோம், நெகட்டிவ் சொல்றோம். அது எதனால, எந்த ரீசன்னால அப்படின்னாக்கி நம்மளுடைய ஆர்பிசி செல் ரத்த சிவப்பணுக்களுக்கு மேல ஆன்டிஜென்ஸ் இருக்கு. ஏ ஆன்டிஜன் இருந்தால் அவங்க ஏ குரூப்பு, பி ஆன்டிஜன் இருந்தால் அவங்க பி குரூப்பு, ஏபி ஆன்டிஜன் இருந்தால் அவங்க ஏபி குரூப்பு, எதுவுமே இல்லைன்னா அவங்க ஓ குரூப். அதை பற்றி நான் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்னன்னா ஏ பாசிட்டிவ்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜனும் இருக்கும், ஆர்ஹெச் ஆன்டிஜனும் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம பிளட் குரூப்பிங் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ பாசிட்டிவ்னா ஏக்குள்ள ஆன்டிஜனும் இருக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ் கூட ஆர்ஹெச் ஆன்டிஜனும் இருக்கும். இதே ஏ நெகட்டிவ்னா ஒன்லி ஏ ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கும். பி பாசிட்டிவ்னா பி கூட தான் இருக்கும், பாசிட்டிவ் கூட தான் இருக்கும். பி நெகட்டிவ்னா ஒன்லி பி மட்டும்தான் இருக்கும். அவங்க ஏ கூட ஆன்டிஜன் இருக்கும், பி கூட ஆன்டிஜன் இருக்கும், பாசிட்டிவ் கூட ஆன்டிஜன் இருக்கும். இதே ஏபி நெகட்டிவ்னா ஏ இருக்கும், பி இருக்கும், பாசிட்டிவ் கூட இருக்காது, ஏன்னா அவங்க நெகட்டிவ். ஓ பாசிட்டிவ்னா ஏ இருக்காது, பி இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் கூட தான் இருக்கும். ஓ நெகட்டிவ்னா அவங்க எந்த ஆன்டிஜனுமே இருக்காது, பிளைனா இருக்கும். அதனால தான் அவங்க ஓ குரூப். சரி, குரூப்பிங்ல உள்ள ஆன்டிஜனை வச்சு அப்போ ஆர்பிசி செல்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஆன்டிஜனை வச்சு தான் நம்ம குரூப்பிங் ஐடென்டிஃபை பண்றோம். இது எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குரூப்பிங் பார்க்க ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பிளட் குரூப்பிங் எப்படி பார்ப்போம்னா, இப்போ ஒரு ஸ்லைட் எடுத்துப்போம். ஸ்லைட் எடுத்துட்டு என்ன செய்வோம்னா, யாருக்கு பிளட் குரூப்பிங் பார்க்கணும் அவங்களுடைய பிளட்ல இருந்து நம்ம 3 டிராப்ஸ் பிளட் எடுத்து வச்சுக்கணும். 3 டிராப்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்னன்னா, நமக்கு குரூப்பிங் பார்க்குற கிட்டு நம்மள்கிட்ட இருக்கும். அந்த கிட்ல மொத்தம் 3 ரியேஜன்ஸ் இருக்கும். ஒன்று ப்ளூ கலர் பாட்டிலில் இருக்கும், இன்னொன்று எல்லோ கலர் பாட்டில் இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலர் பாட்டில் இருக்கும். ப்ளூ கலர் பாட்டில் இருக்குனாக்கி ஏ பாசிட்டிவான்னு பார்க்க, எல்லோ கலர் பாட்டில் இருக்குன்னா பி பாசிட்டிவான்னு பார்க்குறது, ஒயிட் கலரில் இருக்கிறது என்னன்னா ஆர்ஹெச் அதாவது பாசிட்டிவான்னு பார்க்கறதுக்காக இருக்கும். இப்போ நம்ம 3 சாம்பிளும் எடுத்தாச்சு. பிளட் 3 டிராப்ஸ் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து இதில் ஊற்றணும், இதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து இதில் ஊற்றணும், இதுலேருந்து ஒரு ட்ராப்ஸ் எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு என்ன செய்யணும்னா அதாவது ஒரே ஸ்டிக் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. டிஃபரெண்ட் ஸ்டிக் ஒன்று மிக்ஸ் பண்ணுறத வச்சு இன்னொன்று மிக்ஸ் பண்ணாக்கி நமக்கு ரிப்போர்ட் ராங்காக வரும். இதை என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேற ஒரு ஸ்டிக் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணணும், இதை மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு ஸ்டிக் எடுத்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அப்படி தனித்தனி ஸ்டிக் எடுத்து 3யுமே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்லைடை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அதில் அக்ளூட்டினேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அக்ளூட்டினேஷனா என்னன்னா திரையிற மாதிரி இருக்கும். நம்ம ரியேஜெண்டோ இந்த பிளட் சாம்பிளோ நம்ம ஆட் பண்ணும்போது திரையிற மாதிரி அப்ளிகேஷன் ஆகி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். ஆகலைன்னா நெகட்டிவ்னு அர்த்தம். இப்போ இது அப்ளிகேஷன் ஆகியிருந்தா அவங்க ஏ இருக்குன்னு அர்த்தம், ஏ ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். இது ஆகியிருந்தா பி ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். இது ஆகியிருந்தா அவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது அப்ளிகேஷன் ஆகலைன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு. இது இப்போ ஆகாம இது மட்டும் ஆகியிருந்தா அவங்களுக்கு ஏ மட்டும்தான் இருக்கு, ஏ நெகட்டிவ். இப்போ ஏ ஆகி இதுவும் ஆகியிருந்தா ஏ பாசிட்டிவ், ஏயும் பியும் ஆகியிருந்தா ஏபி பாசிட்டிவ். இப்போ பி மட்டும் ஆகியிருந்தா பி பாசிட்டிவ், இது ஆகாம பி மட்டும் ஆகியிருந்தா பி நெகட்டிவ். இது ரெண்டுமே ஆகாம இது மட்டும் ஆகியிருந்தா என்ன, ஏயும் கிடையாது பியும் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ். அப்போ ஓ இருக்குன்னு அர்த்தம். இதுவுமே ஆகலைன்னா எதுவுமே இல்லை, நெகட்டிவ் பிளட், ஓ நெகட்டிவ்னு அர்த்தம். பிளட் குரூப்பிங் பார்க்கும்போது இப்படிதான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஏ பாசிட்டிவ்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கும், ஏ கூட ஆன்டிஜனும் இருக்கும், பாசிட்டிவ் கூட ஆன்டிஜனும் இருக்கும். அதனால முதல் குத்துல ஏயும் தெரிஞ்சிருக்கும், பாசிட்டிவ் கூட அதுவும் தெரிஞ்சிருக்கும். இதே ஏ நெகட்டிவ்னா அவங்கள்ட்ட ஏ ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கும், அதனால ஏ மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். பி பாசிட்டிவ்னா அவங்கள்ட்ட பி கூட ஆன்டிஜனும் இருக்கும், ஆர்ஹெச் கூட ஆன்டிஜனும் இருக்கும், அதனால இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கும். பி நெகட்டிவ்னா ஒன்லி பி ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கும், அதனால இதுதான் தெரிஞ்சிருக்கும். ஏபி பாசிட்டிவ்னா ஏல ஏ ஆன்டிஜன் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு, பாசிட்டிவ் கூட ஆன்டிஜன் இருக்கு, அதனால 3மே தெரிஞ்சிருக்கும். ஏபி நெகட்டிவ்னா ஏ ஆன்டிஜன் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு, இது கிடையாது, அதனால இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கும். ஓ பாசிட்டிவ்னா அவங்கள்ட்ட ஏ இருக்காது, பி இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் உள்ளது மட்டும் இருக்கும். ஓ நெகட்டிவ்ல எந்த ஆன்டிஜனுமே இருக்காது, ஓ நெகட்டிவ்ல எந்த ஆன்டிஜனுமே இருக்காதனால 3மே தெரிஞ்சிருக்காது. ஏபி பாசிட்டிவ்ல எல்லா ஆன்டிஜனும் இருக்கிறதால எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பி பாசிட்டிவ் வர எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவா? அப்போ பிலையும்
RHலயும் தெரியும். ஏன் ஏல தெரியாது? ஏன்னா இதுல ஏ ஆன்டிஜன் இல்ல. பி ஆன்டிஜனும் பாசிட்டிவ்க்குள்ள ஆன்டிஜனும் இருக்கனால இது வந்து ரெண்டு தெரியுது. நெகட்டிவ் பிளட் குரூப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? ஏ நெகட்டிவ். ஏ நெகட்டிவ் சொல்லு. ஏ நெகட்டிவ் எதில் வர எதெல்லாம் அக்ளூட்டினேஷன் எதில் நடக்கும்? ஏ நெகட்டிவ் மட்டும்தான். எதனால ஏல மட்டும் அக்ளூட்டினேஷன் நடக்குது? ஆனா இந்த ஏ ஆன்டிஜன் மட்டும் தான் இதுல இருக்கு. பியோ பாசிட்டிவ் இல்லாதனால. ஓகே, வெரி குட். ஏபி நெகட்டிவ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? நெகட்டிவ் பிளட். ஏபி நெகட்டிவ்னால ஏல தெரிஞ்சிருக்கும், பில தெரிஞ்சிருக்கும், ஆர்ஹெச்ல தெரியாது. ரீசன் என்ன? ஏபி நெகட்டிவ்னால ஏலையும் பிலையும் மட்டும்தான் தெரியும், ஆர்ஹெச்ல நெகட்டிவ்னால தெரியாது. ஏன்னா ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் மட்டும்தான் அதில் என்ன செய்யுது இருக்குது, அதனால ஏலையும் பிலையும் தெரியும், நெகட்டிவ்ல தெரியாது. இந்த குரூப்பிங்கை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், லேப்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த பிளட் குரூப்பிங் பார்க்குற கிட்டு. ப்ளூ கலரில் இருக்கிறது ஏ ஐடென்டிஃபை பண்ணுறது, எல்லோ பி, ஒயிட் கலரில் இருந்தது பாசிட்டிவாக நெகட்டிவானு ஐடென்டிஃபை பண்ணது. இப்போ நம்ம 4 பேரோட பிளட் சாம்பிள் எடுத்து 4 ஸ்லைடில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏ ஆன்டிஜனை விட்டுறோம், பிளட்டில் டச் பண்ணக்கூடாது நம்ம ஊற்றும் போது. செகண்ட் பியை விட்டோம், தேர்டு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஒரே ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, ரிப்போர்ட் ராங்காக வரும். ஒவ்வொன்றையும் டிஃபரன்ஸ் ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஆன்டிஜனையும் அந்த பிளட் சாம்பிளையும் அந்த ரியேஜனையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் பண்ணும்போது தெரிஞ்சிருந்துக்கிறது மாதிரி வந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம், தெரியலைன்னா இல்லைன்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சதையும் தெரியாததையும் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஏ தெரிஞ்சிருக்கனால உங்களுக்கு ஏ, லாஸ்ட் பாசிட்டிவ் ஆர்ஹெச்என் தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு பாசிட்டிவ். செகண்ட் ஒன் பி தெரிஞ்சிருக்கு, பாசிட்டிவ் தெரிஞ்சிருக்கு. தேர்ட் ஒன் எதுவுமே தெரியல, லாஸ்ட் உள்ளது தெரிஞ்சிருக்கு, அதனால ஓ பாசிட்டிவ். லாஸ்ட் உள்ளது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஏபி பாசிட்டிவ். இது நெகட்டிவ் பாருங்க, 3 drops ஆஃப் பிளட் வைக்கிறோம், ஏக்குள்ளது ஊற்றுறோம், பிக்குள்ளது ஆட் பண்ணுறோம், அடுத்து பாசிட்டிவ்க்குள்ளது ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் ஸ்டிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கதை வச்சு பார்க்குறோம். இதில் ஏ மட்டும் தெரிஞ்சிருக்கனால உங்கள்கிட்ட ஏ ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்குது, அப்போ அவங்க ஏ நெகட்டிவ். இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம்.